அறிவு அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்த இருக்கும் குரூப் 2 அண்ட் 2A போட்டித் தேர்வுகளுக்கான சிலபஸ் என்ன என்பதைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இது முதல் நிலை தேர்வு, இரண்டாம் நிலை தேர்வு அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ முதல் நிலை தேர்வுக்கான சிலபஸ் தான் நாம் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க கொள்குறி வகை, அதாவது MCQ டைப் தான். இந்த முதல் நிலை தேர்வில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பாடத்திட்டம் வச்சுருக்காங்க என்பதை பார்க்க போகிறோம். அதில் பொது தமிழ் 100 கேள்விகள் இருக்குது. அது 10ஆம் வகுப்பு தரம். பொது அறிவு 75 கேள்விகள் இருக்குது. அப்புறம் கணக்கு 25 கேள்விகள் இருக்குது. இது 3 மணி நேரம் எக்ஸாமு, 300 மார்க் உடையது, மொத்தம் 200 கேள்விகள் உடையது. இப்போ சில பேருக்கு தமிழ் அந்த அளவுக்கு வராது, இலக்கணம்லாம் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு ஆங்கிலத்துக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவங்க பொது ஆங்கிலம், தமிழுக்கு பதிலாக பொது ஆங்கிலம் இருக்குது. ஆனால் மெயின் எக்ஸாமில் போயிட்டிங்கன்னா தமிழ் கண்டிப்பாக அவசியமாக எடுத்தாகணும், எழுதி தான் ஆகணும். ஆக நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பொது தமிழை சூஸ் பண்ணுறவங்களுக்கான, ஏன்னா அதுதான் நம்ம தாய்மொழி, தமிழ் மொழி, இதை தான் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக பொது தமிழை சூஸ் பண்ணவங்களுக்கான சிலபஸ் தான் நாம் இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். இப்போ பொது தமிழில் பார்த்திங்கன்னா நம்ம 100 மார்க், அதாவது 50% மார்க்கு அதில் தான் இருக்குது. நாம் அதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பகுதி ஆ இ மொத்தம் 3ஆக பிரிச்சுருக்கிறாங்க. ஆல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்தமிழ். அப்போ இலக்கணம் சொல்லிட்டிங்கன்னா அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பொருத்துதல், தொடர்பும் அறிதல், பிரித்தெழுதுக, எதிர் சொல்லை எடுத்தெழுதுதல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல், தமிழ் சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல், ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல், ஓர் எழுத்து ஒரு மொழி, இது அப்புறம் வேர் சொல்லை தேர்வு செய்தல், வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பெயர் போன்ற இதையெல்லாம் உருவாக்கணும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர், அதாவது சென்டென்ஸாக மாற்றணும். அப்புறம் பெயர் சொல்லின் வகை அறிதல், இலக்கண குறிப்பறிதல், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல், தன்வினை பிறவினை, இது போன்ற விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஓமையால் விளக்கம் பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், எதுகை மோனை, ஈயைபு, அப்புறம் பழமொழிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இலக்கண தமிழில் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இலக்கிய தமிழ் பகுதி ஆள வச்சுருக்காங்க. இலக்கியம் என்று சொல்லிட்டாலே நூல்கள் தான். அப்போ நூல்களில் மிக மிக முக்கியமானது திருக்குறள். திருக்குறள் பற்றிய எல்லா செய்திகளும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் எத்தனை அதிகாரம் இருக்குது, எத்தனை குறள்கள் இருக்குது, அந்த குறள்கள் அதிகாரம், அந்த அதிகாரத்தில் மொத்தம் 25 அதிகாரம் மட்டும் தான் கேட்குறாங்க. இதை பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த அதிகாரம் தான். இந்த அதிகாரத்தின் கீழே நீங்கள் அந்த குறள்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அறநூல்களில் பார்த்திங்கன்னா நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, இது போல் விஷயங்கள் இருக்குது. கம்பராமாயணம், ராவண காவியம், இதுவும் இருக்குது. புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த இலக்கியங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவிளையாடல் புராணம், இந்த மாதிரி இலக்கிய விஷயங்களை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இதை பாடினவங்க யார், என்ன சப்ஜெக்டு, இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிடணும். அப்புறம் சிற்று இலக்கியங்கள், மனோன்மணியம், நாட்டுப்புற பாட்டு, சமய முன்னோடிகள், இவங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இவங்களையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். அப்புறம் பகுதி ஈல என்ன பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்கள், தமிழுக்கு நிறைய பேர் தமிழ் அறிஞர்கள் தொண்டு ஆற்றி இருக்கிறாங்க. அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, அவங்க பாடிய பாடல்கள்னால் அவங்க எதற்கெல்லாம் ஆசிரியராக இருந்தாங்க, அவங்க என்ன மாதிரியான நூல்கள், செய்யுள்கள், பாடல்கள். இப்போ குயில் பாட்டு எடுத்துட்டிங்கன்னா பாரதியார், அது நமக்கு சொல்ல தெரியணும். அப்போது பாரதிதாசன், இப்போ பாரதிதாசன் பற்றிய நிறைய விஷயங்களை அவர் எந்த ஊரை சேர்ந்த, அவருடைய இயற்பெயர் என்ன, அவங்க அப்பா அம்மா பெயர் என்ன, அவர் என்ன மாதிரியான நூல்கள் எழுதினார், அவர் எதுக்கு ஆசிரியராக இருந்தார், இது போன்ற விஷயங்களெல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாரதிதாசன் பற்றிய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பாரதியார் பற்றிய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழுக்கும் அமுதென்று பேர், இதெல்லாம் எழுதினவர் பாரதிதாசன் தான். ஆக
அப்புறம் மரபு கவிதை முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், இவங்கள பற்றின பல விஷயங்கள். ஏன்னா இது வந்து தமிழ் அறிஞர்கள் பற்றியது இல்லையா? அப்போ இது போன்ற எல்லா விஷயங்களும் நாம் தெரிஞ்சுக்கணும். புதுக்கவிதை, தமிழில் கடித இலக்கியம், நிகழ்கலை, தமிழில் சிறுகதைகள் தலைப்பு, இதெல்லாம் ஆசிரியர். இது நிறைய சிறுகதைகள் எழுதக்கூடிய ஆசிரியர்கள் அந்த காலத்துலேருந்து இருந்துட்டு வராங்க. ஸோ அவங்கள பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிடணும். கலைகள், சிற்பம், ஓவியம், தமிழின் தொன்மை வந்து எங்கேருந்து வருது? இதனுடைய இப்போது தொல்காப்பியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழில் முதல் கிடைத்த ஒரு இலக்கண நூல் இல்லையா? அப்போ இலக்கணம்னு சொல்லிட்டாலே அதுக்கும் முன்னாடி சில நூல்கள் கண்டிப்பாக இருந்தாகணும். அப்படி இருந்தால் தானே இலக்கணம்ன்றதே வந்து இருக்கும். ஆக தமிழின் தொன்மை பற்றிய செய்திகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உரைநடை, ஓஎஸ் சாமிநாத ஐயர், இவங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இவ்வளோ அறிஞர்கள் வந்து தமிழ் மொழிக்காக மிகப்பெரிய அரும்பாடு பட்டிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். நூலகம் பற்றிய செய்திகள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது அறிவுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஜென்ரல் ஸ்டடீஸ் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸில் எதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவியல். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் பட்டப்படிப்பு, 10th ஸ்டாண்டர்ட் கிடையாது, பட்டப்படிப்பு தரம் அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அப்போ பொது அறிவியலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும். அப்புறம் நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸை வந்து தெரிஞ்சுக்கிடணும். கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் இந்தியாவின் புவியியல், வரலாறும் பண்பாடும், இந்திய ஆட்சியியல். அப்போது நமக்கு இந்திய ஆட்சியல் பார்த்திங்கன்னா கடந்த காலங்கள்லேருந்து இப்போ லேட்டஸ்ட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் வரைக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும். இதை பற்றின 5 ஆண்டு திட்டங்கள் நிறைய இருக்குது. பொருளாதாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா ரிசர்வ் வங்கியில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்து இருக்குது. இப்போ பல சீர்திருத்த விஷயங்கள் வந்து பொருளாதாரம், எக்கனாமிக்ஸில் வந்து இருக்குது. ஸோ அது விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸுன்றது மிகப்பெரிய ஒரு வாஸ்ட் சப்ஜெக்டு தான். இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு, சமூக அரசியல், இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸ், இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் அவங்க 75 மார்க்ஸ் தராங்க. அப்புறம் மேக்ஸுக்கு வந்து 25 மார்க் வச்சுருக்காங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதில் மேக்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான சப்ஜெக்ட் தான். அப்படியே 25 அவுட் ஆஃப் 25 நல்லா தாராளமாக எடுக்கலாம். நம்மளால் மிக அட்டகாசமான மார்க் எதில் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ்லேயும் இந்த மேக்ஸ்லேயும் அப்படி அந்த அளவுக்கு மார்க் எடுக்கலாம். மிக மிக குறுகிய சப்ஜெக்ட் தான், ஆனால் மார்க்ஸ் வந்து அதிகம். இப்போ வந்து சுருக்குதல், சிம்பிளிஃபிகேஷன், விழுக்காடு, பர்சன்டேஜ், மீப்பெரு, பொதுகா, HCF அண்ட் LCM கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பு, ஏரியா, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை, டைம் அண்ட் ஒர்க்கு, புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், இந்த சப்ஜெக்ட்லேருந்து தான் மேக்ஸை வந்து எடுக்கிறாங்க. ஆக இந்த விஷயத்தையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கிடணும். ஆக இந்த 3 விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஃபஸ்ட்டு என்ன சிலபஸ், அந்த சிலபஸை நாம் எப்படி முடிக்க போகிறோன்ற ஒரு ஒர்க் பிளான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக அவசியம் இருக்கணும். அது இருந்தால் தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்த வீடியோவில் இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல் பிளானாக மாற்றுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.